குடலில் வர கேன்சருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியாக நம்ம பார்த்துட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம், ட்ரீட் பண்ணிட்டோம்னா 2 weeks 3 weeksல they'll be absolutely fine, they can resume work. So when cancer வந்துருச்சுன்னா there is myth around the cancer, like surgery பண்ணா ஸ்ப்ரெட் ஆகிடும். கேள்விப்பட்டிருக்கோம், பட் அது மித்து தானா? இந்த ரீசெண்ட் டிகேட்ஸில் ஈவன் ஸ்டேஜ் 4 we have started operating. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 4னா சர்ஜரி பண்ணுறாமல் இருந்தோம், அண்ட் இட் வாஸ் அப்சல்யூட்லி நான் க்யூரபிள்ன்ற ஒரு தாட்ஸ் இருந்தது. பட் நவடேஸ் வித் அட்வான்ஸ்மெண்ட் ஈவன் ஸ்டேஜ் 4 இஸ். ஸோ லேப்ரோஸ்கோப்பினா அந்த துளை போட்டு பண்ணுறது, ஓப்பன் சர்ஜரிக்கும் அந்த துளை போட்டு பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அவுட்கம்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் அவுட்கம்ஸ். அதாவது இந்த பெயினை அந்த ஏர்லி ரெக்கவரின்னு சொல்லுவோம். சர்ஜரி பண்ணி சீக்கிரம் பேஷண்ட்டை நடக்க வைக்கிறது, சீக்கிரம் பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணுறதெல்லாம் நம்ம லேப்ரோஸ்கோப்பியில் பண்ண முடியும். ஓப்பன் சர்ஜரி ஸோ இப்போ ஒரு ஸ்டேஜ் 1 கேன்சராக இருந்ததுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் 90 to 95% they will be cured. ஸோ பட் as the stage increases, complete cure rate வந்து அந்த breast cancer பேஷண்ட்ஸ்லாம் மீட் பண்ணும்போது they will tell இது ஒன்றும் இல்லை, எனக்கும் இருக்குது, this is normal, nothing to worry. They will feel more. Sringeri Sharadha Equitas Hospital we have a very well equipped modular theatres. So modular theatre we have a fully equipped 4K laparoscopic system, latest equipments. அதாவது liver surgery பண்ணுறதுக்கு QSAR equipments we have, and we are one of the highest colorectal laparoscopic center in this. சென்னை தாம்பரம்க்கு அருகே உள்ள கௌரிவாக்கம்ல லொக்கேட்டா இருக்கக்கூடிய ஸ்ருங்கேரி சாரதா ஈக்விட்டாஸ் கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்கும். புற்றுநோய்க்காகவே முற்றிலும் அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய மருத்துவமனை இது. அந்த மருத்துவமனையில் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நாராயணன் அவர்களோட இணைந்திருக்கும். அறுவை சிகிச்சை அப்படின்ற ஒரு விஷயம் புற்றுநோயில் எந்த மாதிரியான ஸ்டேஜஸ்ல தேவைப்படுது, கண்டிப்பா இது தேவையா அப்படின்ற பல கேள்விகளோட தான் வந்திருக்கேன். வாங்க சார் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? எஸ். ஸோ எங்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கொஸ்டின், கேன்சர் நோயாளிகளுக்கு இந்த அறுவை சிகிச்சை, இந்த ஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம், சர்ஜரி வந்து மேண்டேட்டரியான ஒன்றா? கேன்சரை வி கேட்டகரைஸ். ஸோ தெர் ஆர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கேன்சர், நிறைய விதம் இருக்குது. ஸோ அதில் ஹெமட்டாலஜிக்கல் மெலிக்னன்சி சொல்லுவோம், சாலிட் கேன்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சாலிட் கேன்சர்னால் இந்த உறுப்புகளில் வருது, வாட் எவர் ஆர்கன்ஸ் வி ஹேவ் அதில் டெவலப் ஆகிற கேன்சர்ஸில் சர்ஜரி ஹேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அந்த சாலிட் கேன்சர்ஸே பார்த்தீங்கன்னா தேர் ஆர் சம் ஃபியூ சப்சைட்ஸ், அதாவது ஆர்கன்ஸ் வேர் சர்ஜரி இஸ் அ ப்ரிடாமினன்ட் ட்ரீட்மெண்ட். அதாவது ஒரு தைராய்டு கேன்சர் ஆகட்டும், வாயில் வர கேன்சர்ஸ், ஓரல் கேவிட்டி கேன்சர்ஸ்ன்னு சொல்கிறோம், ப்ளஸ் குடலில் வர கேன்சர்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட்லி இட் இஸ் அ சர்ஜிக்கல் டிசீஸ். ஸோ சர்ஜரியில் முற்றிலும் we can cure it. ஸோ பட் இதிலே இந்த சாலிட் கேன்சர்ஸ்லேயே தேர் ஆர் அதர் வெரைட்டிஸ். அந்த மாதிரி கேன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா so we again divide into early cancers and advanced. Okay. So அது நம்ம ஸ்டேஜிங் பார்ப்போம். ஸ்டேஜிங் பார்த்துட்டு அவங்க earlyல இருக்காங்களா இல்லை advanced. So early cancers again there are few cancers like breast cancer, the colon cancer. Again there are various cancers which is in which if it is in early stage we will do the surgery and it is curable in the early stage. But in advanced இருந்தால் again surgery is an option, but we have to give some chemotherapy or radiotherapy, அப்புறமா நம்ம சர்ஜரி பண்ணி we can remove it. பட் இத்தனை வருஷம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. எடுத்த உடனே டாக்டர் வெறும் மருந்துலேயே சரி பண்ணிட முடியுமா, ஆப்ரேஷன்லாம் பண்ணாமல் அப்படின்னு உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்களா? யா ஆக்சுவலி 80%, ஐ வுட் சே 70-80% ஆஃப் த பேஷண்ட்ஸ் எல்லாருமே சர்ஜரினாலே ஒரு பயம் இருக்கக்கூடிய ஒரு இதுதான். ஏன் அந்த பயம் பேஷண்ட்ஸ் கிட்ட இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க as a டாக்டர்? ஸோ பயம் யூஸ்வலி இட்ஸ் அ ஹியூமன் டெண்டன்சி. இல்லை யாராவது உங்கள் மேலே ஒரு நைஃப் வைக்கிறாங்கனாலே இட்ஸ் அவர் டெண்டன்சி டு ஃபார் அ ஸ்மால் இன்ஜெக்ஷன் ஒன்லி நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ வென் கேன்சர் வந்துருச்சுன்னா தெர் இஸ் மித் அரவுண்ட் த கேன்சர், லைக் சர்ஜரி பண்ணால் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஆமாம் ஆமாம், நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், பட் அது மித்து தானா? இட்ஸ் அ மித், டெஃபினெட்லி அ மித். ஸோ இதெல்லாம் தெர் ஆர் வேரியஸ் ரீசன்ஸ். ஒன் இஸ் வெரி காமன் ரீசன் இஸ் ஓவரால் அந்த இனி இன்ஜெக்ஷனே சில பேர் பயப்படுவாங்க. நீங்கள் சர்ஜரி அப்படின்னா வாட் வில் பி த ப்ரொசீஜர்? எப்போ வந்து சர்ஜரி தேவைப்படும்? எந்த ஸ்டேஜ் ஆஃப் கேன்சரில் வந்து சர்ஜரி தேவைப்படும்? ஒன்ஸ் நீங்கள் வந்து சர்ஜரிக்கு ஒரு பேஷண்ட் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ், எப்படி அந்த ப்ராசஸ் போகும்? ஸோ சர்ஜரின்றப்போ ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜிங் தான். எனி கேன்சரில் ஃபஸ்ட் ஸ்டேஜிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ we categorize any cancer 4 ஸ்டேஜ் சொல்லுவோம், 1 2 3 4. ஸோ 1 is very early, stage 4 is it is out of control சொல்லுவோம். அதாவது வேற எங்கேயா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா
it is stage 4 and there is stage 2 and stage 3 which is அது இன்டர்மீடியேட்டில் இருக்கிற ஒரு டைப்ஸ். இந்த ரீசெண்ட் டிகேட்ஸில் ஈவன் ஸ்டேஜ் 4 we have started operating. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 4னா சர்ஜரி பண்ணுறாமல் இருந்தோம் அண்ட் இட் வாஸ் அப்சல்யூட்லி நான் க்யூரபிள்ன்ற ஒரு இது தாட்ஸ் இருந்தது. பட் நவடேஸ் வித் அட்வான்ஸ்மெண்ட் ஈவன் ஸ்டேஜ் 4 இஸ் க்யூரபிள். ஸோ இப்போ ஐ கம் டு த சர்ஜிக்கல் பாயிண்ட். ஸோ இப்போ ஸ்டேஜ் 1னா ஃபார் எனி கேன்சர் ஸ்டேஜ் 1 most of the cancer ஸ்டேஜ் 1னா we can directly operate. So again surgical fitnessனா we just tell the patient, I'll just give you some example. Let's say I operate a breast patient. ஸோ அகெயின் தேர் ஆர் வேரியஸ் ஆப்ஷன்ஸ். நம்ம பிரெஸ்ட் கன்சர்வ் பண்ணலாம் இல்லை ஃபுல் பிரெஸ்ட் ரிமூவ் பண்ணலாம். வி கிவ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் ஈச் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ பிரெஸ்ட்டை வச்சுருந்தா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம், பிரெஸ்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணால் வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் தே வில் ஃபேஸ் அண்ட் வாட் ஆர் த லாங் டேர்ம் இம்ப்ளிகேஷன்ஸ், ஃபங்க்ஷனல் அவுட்கம்ஸ். அதே மாதிரி இப்போ பவல் சர்ஜரி பண்ணுறதுனா ஸோ கோலன் ரிமூவ் பண்ணுறதுனால வாட் ஆர் த ஃபங்க்ஷனல் இம்ப்ளிகேஷன் தே வில் ஹேவ் அண்ட் வாட் ஆர் த கேன்சர் அவுட்கம்ஸ். ஸோ இது எல்லாமே பேஷண்ட் வில் ஹேவ் அ டீட்டெயில் டிஸ்கஷன். And once everything is in set, then we'll do the workup and then we plan for surgery. So இந்த சர்ஜரி அப்படின்ற ப்ராசஸ்க்கு முன்னாடி பேஷண்ட் என்ன மாதிரிலாம் எக்ஸாமினேஷன் பண்ணுவீங்க நீங்க? Examination, as I told you, first and foremost is history. Means it just doesn't not about just operating. So cancers oncologist as a whole we have to treat. So it starts with the history. Our families na first avangaloda history. We have to each and every complaint that patient is telling is very important. So minute details we have to ask. Second is, as you told, family history. So again it plays very important. Adukapparama we do a clinical examination. So adukapparam once all this is over, we'll come to one conclusion. Idu cancer ah irukkalam, indha mari irukkalam. Then again we next step is we confirm biopsy pannuvom. So ipo again I'll come to the very common cancer which is breast. Ipo breast lump irundaduna we will do a biopsy and then so now we have a biopsy panni we confirm that there is a cancer, then we go for staging. So once cancer is confirmed, next step is வேற எங்க ஸ்ப்ரெட் ஆயிருக்கா, இங்கே வேற எங்க ஸ்ப்ரெட் ஆயிருக்கா. ஸோ அது பார்க்குறதுக்கு we do staging by means of scan, CT scan or PET scan. So once everything is over, then we have a tumor board. Tumor board la we discuss. Tumor board comprises of surgeon, medical oncologist, radiation oncologist, oncopathologist and oncoradiologist. So we discuss all the case and then which is the best for this patient as per guidelines. We take a treatment plan and take a decision. So once இதெல்லாமே எக்ஸாமின் பண்ணதுக்கு அப்புறமா சர்ஜரி நடக்க போகுது. பட் அந்த ப்ராசஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸாக இருக்கும் இல்லையா? டாக்டர்ஸ்க்கும் சரி, பேஷண்ட்ஸ்க்கும் சரி, பேஷண்டோட ஃபேமிலிக்கும் சரி. ஸோ நிறைய மிக்ஸ்ட் ஒரு இமோஷன்ஸ் இருக்கும். ஒன்ஸ் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா, சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த போஸ்ட் சர்ஜரி கேர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு முக்கியம், அதுவும் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான போஸ்ட் கேர் வந்து தேவை? Any cancer patient, they need basically an emotional support also. Not only the routine care that they so they need emotional support. So whenever we see patient, we don't interact with them as like they are patient. So they are just our fellow human being. So andha mari we treat them. And again, not only that, and even the patient, so it starts with before surgery. Before surgery only நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். What are the surgical during surgery hours la what are the problems that can come and what is the expected duration of surgery. Usually all oncological surgeries are quite long surgeries. எவ்வளவு நேரம் ஆகும் டாக்டர்? So when we do the breast cancers and all, it will be 2 to 3 years. But if we do a laparoscopic major surgeries like colorectal surgeries illa sarcoma surgeries, it goes for 7-8 hours. And sometimes if we do free flap, அதாவது அந்த ஓரல் கேவிட்டி கேன்சர்லாம் பண்ணிவிட்டு we do microvascular free flap surgeries, that goes for 8 to 10 hours. Okay, so full stretcher. Yeah. So இந்த மாதிரி சர்ஜரி அப்போ பேஷண்ட்ஸ் பைஸ்டாண்டர்ஸ் மீன்ஸ் the relatives will be panicking. என்ன ஆகுது? So we communicate with them at every 2 hours. We update them, this is the thing that is going on, so you don't have to worry, things are going good. So அந்த மாதிரி every interval அதான் சொல்கிறேன், டியூரிங் சர்ஜரி ஒன்லி வி வில் பி கீப்பிங் அப்டேட்டிங் ஹிம் எவ்ரி செகண்ட் ஆர் தேர்ட் ஆர் திஸ் இஸ் அ சர்ஜிக்கல் ஸ்டேட்டஸ். ஸோ ஒன்ஸ் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறமா அகெயின் வி வில் டெல் த பேஷண்ட் ஸோ வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் அவுட்கம். ஸோ டே 1ல ஐசியூவில் இருப்பாங்க. ஸோ டே 2 டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன் தே வில் பி ஷிஃப்டட் டு வார்ட்.
and we will be mobilizing him from day 2 day 3, oral start பண்ணுறதுக்கு day 4 day 5. So we will tell them the expected and what if some complication arises. So we will make the patient and the நம்ம bystanders, we will make them ready to face if any complication happens. So இது எல்லாமே ப்ரீயாகவே பண்ணிவிடுவோம். ப்ரீ சர்ஜிக்கல் ஒர்க்கப் அந்த டைம்லேயே we will just explain each and everything, so they will be ready. So post-op, as you asked, what are the patient expectation will be the same thing. So we treat them like a fellow being. We just and then they need their relatives to be with them, and small details and this thing we will explain. இந்த அறுவை சிகிச்சை அப்படின்ற அந்த ப்ராசஸ் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குமா? அது இன்னொரு கேள்வி. ஏன்னா இது ஆர்கன்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு நோயாக இருக்கிறதுனால ஆப்ரேஷன் பண்ணுறது ஒரு பயம் அப்படின்னா, இப்போ ஆப்ரேஷன் பண்ணும்போது வலிக்குமா அப்படின்றது இன்னொரு ஒரு பயமாக இருக்குது. அதுக்கு பதில்? இந்த அறுவை சிகிச்சையில் பெயின் இருக்கிறோம், கண்டிப்பாக பெயின் இருக்கும். ஸோ அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ we will do. ஸோ அகெயின் நம்ம இதையுமே பிஃபோர் சர்ஜரி நம்ம அனஸ்தீசியா டாக்டர்ஸ் அவங்க they will explain. ஸோ இந்த மாதிரி சர்ஜரிக்கு இந்த மாதிரி அனஸ்தீசியா கொடுக்க போகிறோம். ஸோ லைக் ஃபுல் அனஸ்தீசியா கொடுக்குற சில சர்ஜரிக்கு ஃபுல் அனஸ்தீசியா கொடுப்பாங்க. சில இப்போ இந்த காலில் பண்ணுற சர்ஜரிஸ்க்கெலாம் ரீஜனல் பிளாக்னு சொல்லுவாங்க. அதாவது கால் மட்டும் மரத்து போகிற மாதிரி கொடுப்பாங்க, பேஷண்ட் கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த மாதிரி அனஸ்தீசியா கொடுக்க போகிறாங்க. அப்புறம் சர்ஜரி பண்ணதுக்கப்புறமா பெயின் மெடிகேஷன்ஸு தேர் ஆர் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் அந்த பெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மருந்து யூஸ் பண்ணுறதுக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று நம்ம முதுகுத்தண்டில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வச்சுருப்பாங்க, அது கண்டினியூஸாக பெயின் மெடிகேஷன் டெலிவர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அதனால் பேஷண்ட் will have ப்ராப்பர் பெயின் ரிலீஃப். ஸோ ப்ளஸ் இது இல்லாமல் நம்ம இன்ஜெக்ஷன்ஸாகவும் we will give at least 2 to 3 pain medications. So patients will be very comfortable. So on pain we do a pain scaling also. So mostly pain வந்து we will manage with the இது. So they don't have to worry usually. அவ்வளோ worry பண்ணணும்னு அவசியம் இல்லை பெயினுக்கு. ஸோ பிகாஸ் சர்ஜரிக்கு முன்னாடி ஒரு they will not even know, அந்த ப்ரிக் பண்ணுறது கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த இன்டியூஸ் பண்ணிவிடுவாங்க, ஒரு மருந்து கொடுத்து they will induce. அதுக்கப்புறம் எல்லாமே it will be done under complete அந்த அனஸ்தீசியாவில் தான் பண்ணுவாங்க, மயக்க நிலையில் தான் இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாம் ப்ரொசீஜர்லாம் முடித்து பேஷண்ட் கம்ப்ளீட்டாக எல்லாம் செட்டில் பண்ணிட்டு தான் அவங்க மயக்க இதுலேருந்து வெளில வருவாங்க. அப்போது பெயின் வில் பி கம்ப்ளீட்லி பெட்டர். ஓகே. இந்த சர்ஜரியிலே ஏதாவது வகைகள் இருக்கா? அறுவை சிகிச்சை பண்ணுறீங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேன்சருக்கு பண்ணுறீங்க, பட் ஆப்ரேஷனில் ஏதாவது வேரியஸ் டைப்ஸ் இருக்குங்களா? ஸோ அதுதான் ஓப்பன் சர்ஜரின்னு சொல்லுவோம், அதாவது ஃபுல்லாக கட் பண்ணி பண்ணுற சர்ஜரி. செகண்ட் வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணுறதும். தேர்டு ரொபோட்டிக்ஸ் இருக்கு. we don't have robotic facility here. we have a very good laparoscopic unit. ஸோ லேப்ரோஸ்கோப்பினா அந்த துளை போட்டு பண்ணுறது. ஸோ ஓப்பன் சர்ஜரிக்கும் அந்த துளை போட்டு பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அவுட்கம்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் அவுட்கம்ஸ். அதாவது இந்த பெயினை அந்த ஏர்லி ரெக்கவரின்னு சொல்லுவோம். சர்ஜரி பண்ணி இப்போ இந்த சீக்கிரம் பேஷண்ட்டை நடக்க வைக்கிறது, சீக்கிரம் பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணுறதெல்லாம் நம்ம லேப்ரோஸ்கோப்பியில் பண்ண முடியும். ஓப்பன் சர்ஜரி கொஞ்சம் டிலே ஆகும், பிகாஸ் அவ்வளோ பெரிய கட் இருக்கனால பெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ரெக்கவரி வில் பி டிலேட். ஸோ இந்த ரெண்டு தான் மெயின் டிஃப்ரென்ஸை. when you come to outcomes, கேன்சர் அவுட்கம்ஸில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது ஓப்பன் சர்ஜரி பண்ணுறனாலையும் லேப்ரோஸ்கோபி பண்ணுறனாலையும். ரிசல்ட்ஸ் வில் பி the outcomes will be the same. பட் அந்த பெயின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃபர் ஆகும். கண்டிப்பாக லேப்ரோஸ்கோப்பியில் பெயின் கண்டிப்பாக லெஸ் தான். என்ன ரீசன்னா அதை நம்ம அந்த வெறும் ஜஸ்ட் அந்த ஹோல்ஸ்லேயே we will operate. இவ்வளோ பெரிய கட் இருக்காது. அண்ட் சக்ஸஸ் ரேட் பற்றி சொல்லுங்கள். ஆஃப்டர் சர்ஜரி வாட் ஆர் த சக்ஸஸ் ரேட்ஸ்? ஸோ சக்ஸஸ் ரேட்ஸ்ன்றது வந்து அகெயின் த சக்ஸஸ் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கணும். ஒன்று கேன்சர் ரிலேட்டடு, செகண்டு சர்ஜிக்கல் இது. சரிங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த சர்ஜரிஸ், ஸோ அகெயின் அந்த கேன்சர் ரிலேட்டட் அவுட்கம்ஸ் சொல்கிறேன், அது வந்து டிபெண்டிங் ஆன் ஸ்டேஜ். ஸோ இப்போ ஒரு ஸ்டேஜ் 1 கேன்சராக இருந்ததுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் 90 to 95% they will be cured. ஸோ பட் as the stage increases நம்ம அந்த கம்ப்ளீட் க்யூர் ரேட் வந்து ட்ராப் ஆகிட்டே வரும். இட் ட்ராப்ஸ் இன் மேபி 10-15% கம்மியாகிட்டே வரும். இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லும்போது டிபெண்டிங் ஆன் கேன்சர், இப்போ பிரெஸ்ட் கேன்சரை நான் ஸ்டேஜ் 4 ஆப்ரேட் பண்ணோம்னாலுமே there is a possibility for cure. We will cure by 30-40% cure rates are there.
இதே கேன்சரை ஒரு பேங்க்ரியாஸில் ஒரு கேன்சர் இருக்குன்னா அது ஸ்டேஜ் 4னா க்யூர் பண்ண முடியாது. ஸோ இதே breast ஸ்டேஜ் 1 கேன்சர்னா 95% க்யூர் ரேட்னா ஒரு பேங்க்ரியாஸ் கேன்சருக்கு ஈவன் இஃப் இட் இஸ் ஸ்டேஜ் 1 90% we cannot achieve. ஸோ இதுதான் அந்த கேன்சர் ரிலேட்டட் அவுட்கம்ஸ். ஒரு ஆர்கனுக்கும் இட் பிஹேவ்ஸ் இன் இட்ஸ் ஓன் வே. ஸோ அதில் சர்வைவலும் டிஃபர் ஆகும். ஸோ சர்ஜிக்கலும் ஆல்மோஸ்ட் இட்ஸ் சேம். ஸோ breast சர்ஜரி பண்ணும்போது the outcomes will be better compared to the major surgeries. ஓகே ஓகே. அண்ட் இப்போ புதுசாக ரஷ்யாவில் வந்துட்டு வேக்சின் ஏதோ கண்டுபிடிச்சிருக்கிறதா ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம் லேட்டஸ்ட்டாக. ஸோ இப்போ அந்த மாதிரியான வேக்சின்ஸ் வந்துருச்சுன்னா அறுவை சிகிச்சை பண்ணி தான் கேன்சரை வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தட் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்லை தட் வில் பி ஃபார் ஃபெச்ட். ஸோ இப்போ கரண்ட்டாக இந்த வேக்சின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல்ஸில் தான் இருக்குது. ஸோ அகெயின் எல்லா கேன்சரும் இது வந்து ஒரு பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட்டாக நம்மளால இது பண்ண முடியாது. வெதர் இட் அப்ளைஸ் ஃபார் ஆல் த கேன்சர்ஸ். ஸோ அகெயின் அவங்க இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ கேன்சர்ஸ்க்கு தான் தே ஹவ் கம் அப் வித் கேன்சர் அந்த வேக்சின்ஸ். ஸோ எல்லா கேன்சருக்கும் இட்ஸ் நாட் பாசிபிள் இல்லை, மேபி பாசிபிள், நாட் அட் ப்ரெசென்ட். ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு சர்ஜரி முடிஞ்சிருச்சு பேஷண்ட்டுக்கு அப்படின்னா அவங்க அந்த நார்மல் லைஃப்குள்ளே போகிறதுக்கு சகஜமாக எல்லார் மாதிரியுமே வந்து நடமாடுறதுக்கு எவ்வளோ நாட்கள் வந்து எடுக்கும்? ஸோ அகைன் வி ஹவ் டு டெல்லுன்னு இதுதான் கேன்சரை பொறுத்து தான். இப்போ சிம்பிள் சர்ஜரி, இப்போ breast சர்ஜரினா they will 2 weeksல they will be completely all right. ஸோ இப்போ oral cavity கேன்சர்னா பார்த்தீங்கன்னா the surgery will be very extensive. ஸோ ரொம்ப முகம் கொஞ்சம் மாற்றமெல்லாம் இருக்கும், முகம் மாற்றம் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த புண்ணெல்லாம் ஆறி ரெக்கவர் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் மந்த்ஸ் டுகெதர். 1 month 2 months கூட ஆகலாம். பட் அகைன் இந்த ஜிஐ சர்ஜரிஸ், கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் சர்ஜரிஸ் பண்ணால் மேபி 2 to 3 weeks. அகைன் அதான் ஒரு ஆர்கன்ஸை பொறுத்து the recovery rates will be differing. ஸோ இந்த earlier the stage, earlier the recovery. ஸோ ஈவன் இப்போ நான் அந்த குடலில் வர கேன்சருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப early-ஆக நம்ம பார்த்துட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம், ட்ரீட் பண்ணிட்டோம்னா 2 weeks 3 weeksல they will be absolutely fine. They can resume work. We have done our patients அந்த மாதிரி earlier whomever we have treated, யாரெல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோமோ they have resumed work in 2 weeksல they have started working. So again it depends upon அந்த cancer. So everything in cancer ஒரு blanket statement கொடுக்க முடியாது. It depends on what type of cancer, in a stage of cancer. இப்போ ஒரு குவிக் ரேபிட் ஃபயர் மாதிரி ஒரு போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறமா பேஷண்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய டாப் 5 திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் சே இஸ் ஃபுட் ஹேபிட்ஸ், ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ். செகண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜஸ்ட் நிறைய பேரோட மிஸ்கான்செப்ஷன் இருக்குது, சர்ஜரி பண்ணிட்டா ரெஸ்ட் எடுக்கணும், ஆக்டிவாக வேலை செய்யக்கூடாது. தே கேன் டூ நார்மல் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ் வீட்டில் எல்லா வேலையும் செய்யலாம். சரிங்களா? ஸ்ட்ரெனோஸ் ஆக்டிவிட்டீஸ் அவங்களை எக்ஸைட் பண்ணி தான் பண்ணக்கூடாது. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் செகண்ட் திங். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபாலோ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொட்டீனாக எவ்ரி 3 months தே ஹவ் டு கம் ஃபார் செக்அப். வி வில் டூ த நெசசரி இன்வெஸ்டிகேஷன். அதெல்லாம் பண்ணி பார்க்கணும். எந்த ரீசன் எதுக்குன்னா ஏதாவது ரெக்கரன்ஸ் இருந்ததுன்னா அதிலே கண்டுபிடிக்கிறது. ஃபோர்த் திங் வந்து சில பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு மெயின்டெனன்ஸ் தெரப்பி மாதிரி கொடுத்துருவோம். ஆஸ் எக்ஸாம்பிள் breast கேன்சர் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் தெரப்பி. பேஷண்ட் 10 years டேப்லெட் எடுக்கணும். சில பேர் அதை ஒழுங்காக காம்ப்ளைண்ட்டாக எடுக்க மாட்டாங்க. ஸோ தே ஷுட் டேக் ப்ராப்பர்லி. அது ஃபிஃப்த் அண்ட் வெரி மோஸ்ட் திங் இஸ் குரூப் ஆக்டிவிட்டி. மீன்ஸ் ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் breast கேன்சர் பேஷண்ட்னா என்ன தான் அவங்க ஃபேமிலி கூட இருந்தாலுமே தே திங்க் தே ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து. ஸோ சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம், ஒரு பெயின் இருக்கலாம், ஷோல்டர் கை தூக்கும் போது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கலாம். அவங்களுக்கு அது வந்து புதுசாக இருக்கும். ஏன்னா அது யார்கிட்டையும் டிஸ்கஸும் பண்ண முடியாது, வெதர் இது நார்மலாக இல்லையா. டாக்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் சம் பீப்புள் வில் பி ரிலக்டன்ட். ஸோ இப்போயே அதே மாதிரி breast கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி ஆப்ரேட் பண்ணவங்ககிட்ட இஃப் தே இன்ட்ராக்ட்னா ஸோ இட் வில் பி பெட்டர். தே கேன் ஷேர் தேர் ப்ராப்ளம்ஸை. ஸோ தே வில் ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட் அண்ட் they can share whatever. இப்போ சில அந்த breast cancer பேஷண்ட்ஸ்லாம் மீட் பண்ணும்போது they will tell இது ஒன்றும் இல்லை, எனக்கும் இருக்குது, this is normal, nothing to worry na. They will feel more confident. Yes. So that group activity elates their mind and confident in the follow up எல்லாமே. So that's very important actually, and we are trying to get our patients into group activities. One last question. நம்ம ஸ்ருங்கேரி சாரதா ஈக்விட்டாஸ் ஹாஸ்பிட்டலில் கேன்சருக்கு அதுவும் அறுவை சிகிச்சைக்கு என்ன ஸ்பெஷலான விஷயங்கள் வந்து நீங்கள் பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்கீங்க? ஸோ இங்கே Sringeri Sharadha Equitas Hospital we have a very well equipped modular theatres.
ஸோ மாடலர் தேட்டரில் we have a fully equipped 4K laparoscopic system. ஸோ அண்ட் we have all latest equipments. அதாவது லிவர் சர்ஜரி பண்ணுறதுக்கு QSR equipments we have and energy devices, whatever state of art technology we have. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு we can give utmost care and we are one of the highest colorectal laparoscopic center in the city. ஸோ நிறைய விஷயங்கள் அறுவை சிகிச்சை புற்றுநோயில் எப்படி இருக்கும், பொதுமக்கள் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், அதெல்லாம் யோசிக்காதீங்க, நிறைய ஹோப்ஸும் இருக்குது அப்படின்ற ஒரு நிறைய கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி அண்ட் உங்களுடைய கிரேட் சர்வீஸ்க்கு கிளிட்ஸ் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.